வெங்காயம் வந்து விலைவாசி வந்து எப்போவுமே வந்து ஒரு மீடியமாக தான் இருக்கும். திடீர்னு வெங்காய தட்டுப்பாடு வரும்போது தான் விலைவாசி அதிகமாக ஏறும். ஏன்னா, இந்த வெங்காயம் வந்து எல்லா வீட்லேயுமே வந்து யூஸ் பண்ணுற பொருள். அப்போ வெங்காயம் வந்து நம்ம எப்படி எவ்வளோக்கு வாங்கி எவ்வளோ விற்றா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இதை பற்றி சொல்லுவோம். சரியா? இப்போ 1 கிலோ வெங்காயம் வந்து பார்த்தீன்னா, ஊரில் வந்து 3 கிலோ ரூ. 50, 3 கிலோ ரூ. 30, ரூ. 40 அப்படி விற்கிது. சரியா? நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து டெய்லியும் விலைவாசி ஏறுது, இறங்குது எல்லாமே. அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு ரூ. 10 இல்லை ஒரு ரூ. 20 1 கிலோ வாங்குறீங்கன்னு வச்சுக்க. ஒரு ரூ. 20 வாங்குறீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்படியே சேல்ஸ் பண்ணுறதுக்கு வாங்கி அப்படி சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரூ. 10 ரூ. 20 வச்சு விற்கலாம் நீங்கள் 1 கிலோ வெங்காயத்துக்கு. அப்படி இல்லைன்னா வெங்காயம் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டு நீங்கள் விலைவாசி ஏறுதும் இறங்கும். சரியா? அதன்படி நீங்கள் வெங்காயம் வாங்கி வச்சு ஸ்டாக் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணலாம். அதுலேயும் நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து வியாபாரிகிட்டேருந்து டைரெக்டாக மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் வாங்கினீங்கனாக்கா ஒரு ரூ. 10 ரூ. 20 1 கிலோவுக்கு கொடுத்து வாங்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 30 40 எப்படியா இருந்தாலும் 1 கிலோவுக்கு ரூ. 10 20 அப்படி கிடைக்கும் வெங்காயத்துக்கு. வெங்காயம் வந்து எல்லா வீட்லேயுமே யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் ஒரு மண்டியில் எடுத்துகிட்டு ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு 50 கிலோ எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்க. அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் ஒரு 2 3 ஊர் வந்துன்னு வச்சுக்க 50 கிலோவும் காலி ஆகிடும். ஏன்னா வாங்குறவங்க வந்து 1 கிலோ வாங்க மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ 2 கிலோ அப்படி தான் வாங்குவாங்க. அப்போ 1 கிலோவில் 20 லாபம் கிடைக்குதுன்னா அப்போ 2 கிலோ 40 கிடைக்குதா? அப்போ பார்த்துக்க 50 கிலோன்னா 2 10 1000 கிடைக்குதா? காலை பொழுதில்ல அவ்வளோதான். காலையில் போனீங்கன்னு வச்சுக்க ஒரு 10 11 மணிக்கெலாம் முடிச்சுட்டு வந்துடலாம். அந்த காலையில் ஆளுங்க இருக்கும்போது. அப்புறம் மீண்டும் வந்து சாயந்தரம் போனீங்கன்னு வச்சுக்க ஒரு ரவுண்டு காலையில் ஒரு 50 கிலோ சாயந்தரம் 50 கிலோ. அப்போ ஒரு நாளைக்கு 2000 நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா வெங்காயம் வந்து அவ்வளோ ஒரு இது எல்லாத்துக்குமே வெங்காயம் வேணும். சரியா? நீங்கள் அப்படி மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து விற்றீங்கனாக்கா கண்டிப்பாக ரூ. 20 ரூ. 25 அப்படி கிடைக்கும் லாபம் 1 கிலோவுக்கு. ஏன்னா அதுவே நீங்கள் சொந்தமாக காடு இருந்ததுன்னு வச்சிங்க அதில் வெங்காயத்தை போட்டு நீங்கள் வாங்கி அப்படியே எடுத்துகிட்டு போய் விற்றீங்கனாக்கா ஒரு ரூ. 5 மட்டும்தான் உங்களுக்கு செலவாகும். என்ன மற்றபடி மீதி வந்து ரூ. 30 வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் 1 கிலோவுக்கு. அப்போது காலையில் ஒரு 2 3 நேரத்தில் நீங்கள் ஒரு 1500 சம்பாதிச்சிடலாம். சாயந்தரம் ஒரு 1500 3000 ஒரு நாளைக்கு முடிஞ்சு போச்சு வெங்காய வியாபாரத்தில். எல்லாருமே அவதான் ஆட்டோ ஏசி போட்டுறாங்க. ஏன்னா ஷேர் ஆட்டோவில் அப்படியே ஆட்டோவில் கொண்டு போய்ட்டு விற்றுறாங்க, வீதி வீதாக கொண்டு வராங்க. எல்லாருமே உங்களுக்கே தெரியும். இப்போ வெங்காயம் வந்து உண்மையிலே நல்ல பிஸ்னஸ். அது இல்லாமல் சந்தையும் இருக்குது. சந்தையில் போய் உட்காந்துட்டு சேல்ஸ் பண்ணலாம். என்ன காலையிலையும் சாயந்தரம் வண்டி எடுத்துகிட்டு போய் தூரம் போனாலும் வாரத்தில் ஒரு முறை சந்தை வரும். அந்த சந்தையில் உட்காந்துட்டு சேல்ஸ் பண்ணலாம். ஒவ்வொரு நாளைக்கு கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 1000 2000 சம்பாதிக்கலாம் வெங்காய பிஸ்னஸில். அதனால் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு சொந்தமாக காடு உள்ளவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காட்டில் போட்டு நம்ம கொண்டு போய்ட்டு சேல்ஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் இல்லை வேறு காடு இல்லை ஒன்றும் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாங்க நீங்கள் மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரு ரூ. 20 கொடுத்து நீங்கள் பொருளை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ திடீர்னு வந்து நம்ம வாங்கிட்டு வந்த வெங்காயம் கெடாது அதாவது எப்படி கொஞ்சம் நார்மலாக நம்ம பதப்பத்து மாதிரி வச்சுக்கிட்டாங்க வீட்டில் காத்தோட்டமாக வெங்காயம் கெடாது. அப்போ நீங்கள் அதை கொண்டு போய்ட்டு அப்படியே எப்போல்லாம் விலை ஏறும்போது நீங்கள் அப்படியே கொண்டு போய்ட்டு சேல்ஸ் பண்ணலாம். அதனால் பார்த்துங்க. இதிலே நாட்டு வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே கிடையாது. 6 மாதம் கூட அது மாட்டும் காத்தோட்டமாக வச்சுட்டாக்கா அது மாட்டும் காஞ்ச நாட்டு வெங்காயம் வந்து பயங்கர தட்டுப்பாடு. நாட்டு வெங்காயம் வந்து மருத்துவ குணம் உண்டு. காலை சாப்பாட்டுக்கு இந்த இது தண்ணி ஊற்றி சாப்பிட்றாங்கல்ல, பழைய சோறுக்கு வெங்காயம் தான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு. சரியா? அதனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கனாக்கா இன்னும் காட்டில் போகிறவங்களாம் சின்ன வெங்காயம் தான் போடுவாங்க அதிகம். அதெல்லாம் பார்த்தினாக்கா பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரேட் அதிகம். 1 கிலோவுக்கு 50 என்னமோ நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் போட்டிங்கனாக்கா டபுள் மடங்கு காசு எடுத்துடலாம். காட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு செலவே பார்த்தீங்கன்னா ரூ. 10 ஒரு ரூ. 5 தான் வரும் 1 கிலோவுக்கு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நீங்களாம் 1 கிலோவுக்கு ரூ. 40 பக்கம் எடுக்கலாம் சொந்தமாக நீங்கள் வெங்காயம் போட்டிங்கன்னா. அதுவே நாட்டு வெங்காயம் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு அதில் பாதி லாபம் கிடைக்கும். சரியா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். வெங்காய பிஸ்னஸில் உண்மையிலுமே நல்ல வியாபாரம் பண்ணலாம். வெங்காயம் வந்து எப்போவுமே எல்லா பேருமே யூஸ் பண்ணுற பொருள். வாங்குறவங்க கண்டிப்பாக 1 கிலோ 2 கிலோ வாங்க மாட்டாங்க. 4 கிலோ 5 கிலோ இது ஹோட்டல்லாம் பார்த்தினாக்கா நிறைய வாங்குவாங்க. மூட்டை கணக்கில் வாங்குவாங்க. இப்போ அவங்களுக்குலாம் உங்கள் காட்டில் வந்து இது மாதிரி நாங்கள் வெங்காயம் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் போதும் அவங்களே வந்துடுவாங்க.
என்ன பண்ணும், உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அவனே வாங்கிட்டு போய் போட்டுருவான். ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி கேட்பான். அவ்வளோதான். நீங்கள் போனீங்கன்னா 10 ரூபா லாபம் வச்சுக்கலாம். இல்லை அதிகமாக இருக்குன்னும் போது நீ அவங்ககிட்ட 10 ரூபா வியாபாரிகிட்ட வந்து ஒரு ஹோட்டல்காரன் பொம்பளை எடுக்கிறானாக்கா கண்டிப்பாக ஒரு வியாபாரிகளுக்கு ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா வாங்கிட்டு இருந்து அவன் வாங்கினானும் போது நீங்கள் அவனுக்கு வந்து அவன் வந்து அதிகமாக வாங்குவான். வாங்கிட்டு இருந்து ஒரு 50 கிலோ 100 கிலோ வாங்கும்போது அவன்கிட்ட 10 ரூபா கம்மி பண்ணி தான் கொடுத்தாகணும். ஏன்னா அதை கொண்டு போய் தான் அவன் வந்து பிஸ்னஸ் பண்ணுவான். இது வந்து காட்டில் விலை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு. சரியா? நீங்களும் ஒரு வியாபாரி, நீங்கள் ஒரு இன்னொருத்தனை தான் வாங்கணுன்னாக்கா அவன் என்ன சொல்கிறானோ அதை ரேட்டு தான் நீங்கள் வாங்கிட்டு வந்து அதிலேருந்து ஒரு 10 ரூபா வச்சு நீங்கள் விற்க முடியும். அதனால் வெங்காயம் பிஸ்னஸ்ஸு உண்மையாலுமே ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமா 1000லேருந்து 2000 வரையும் சம்பாதிக்கலாம்.